பெரிய பெரிய பேச்சாளர்கள் சும்மா தெரியக்கூடிய மின்னல் வேக பேச்சாளர்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்துருக்க தத்துக்குட்டிகளாகிய நான் மேலே நின்றுட்டு இருக்கேன். பொதுவாக பிள்ளைகள் பேசுறத கேட்கறதுக்கு பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி என்னுடைய பெற்றோர்கள் போல உங்களை நினைத்துக் கொள்கிறேன். குழந்தையாகிய என்னை பேச விட்டு நீங்கள் கேட்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. திரு சிவனி சதீஷ் அவர்கள் எனக்கு சமீபமாக கொஞ்சம் நாளாக தான் தெரியும். என்னுடைய புத்தக வெளியீட்டுக்கு பிறகு அவர்களை தெரியும். அவர் இந்த உயிரியல் அந்த நூலை என்கிட்ட தந்துட்டு இதை பற்றி கொஞ்சம் பேசின. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த நூல் வெளியிட அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதலாக எங்கள் கவிதை புத்தகம் கேட்டோடனே முதல்ல அந்த வரிகள் படித்தேன். நேரம் படிச்சிருக்கீங்க. உன் ரவிக்கை மறைக்க தவறிய பின் முதுகை கண்ணாடியாக கொஞ்சம் நேரம் காற்று நரைத்திருக்கும் 1-2 மீசை முடிகளுக்கு கலச்சாயம் பூசிக்கொள்கிறேன். இதை படித்த உடனே என்னுடைய தங்கையும் நானும் நிறைய பேசுவோம். நாங்கள் 2 பேரும் விமர்சிக்காத தலைப்புகளே இருக்காது. அரசியல், மதம், எல்லா தலைப்புகளும் எங்கள் 2 பேருக்கும் வந்தோம்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்துதான் எங்கள் வீட்டில் எல்லா நான் அவங்ககிட்ட ஹோம் மேக்கர் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் மேக்கிங் பண்ணி இருக்கிறேன். அப்புறம் ஃபேஷன் டிசைனராகவும் இருக்கிறதுனால என்னோட உதவிக்காக அவள் வருவாள். அப்படி வரும்போது இப்படி ஒரு புத்தகம் தந்திருக்காங்க, விமர்சனம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது படியேன் அப்படின்ட்டு அப்படி படித்த உடனே நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 1-2 மீசை முடிகளுக்கு கலர் சாயம் பூசி கொள்கிறேன். எனக்கு சுத்தமாக இதை கொஞ்ச நேரம் ஊகிக்கவே முடியல. அப்படி அந்த வரிகளுக்குள்ள அப்படி பயணம் பண்ணி போன பிறகுதான் தெரியும் அது எங்கெல்லாம் போய் முட்டி மோதிட்டு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயம் நம்முடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்க யாருக்கும் முடியாது. அந்த மீசை முடிகளுக்கு முதுகுல இருந்து கலர் சாயம் பூசணும் அப்படின்னா அவ்வளவு கருப்பாவா இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னும் நிறைய கேள்விகள் அதில் வந்துட்டு போயிடுச்சு. அப்புறம் அந்த புத்தகத்தை அப்படியே மூடியே வச்சுட்டேன். எனக்கு அது அப்புறம் திறக்கவே எனக்கு பிடிக்கல. அந்த சில வரிகள் அப்புறம் பேசி ஆகிடுவேன். அந்த அந்த ஒரு வரிகளுக்காக அந்த புத்தகத்தை எனக்கு பிடிக்கவே இல்லை. தெரியும், எல்லாருக்கும் தெரியும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் மூடி வச்சுட்டேன். அப்புறம் பேசி ஆகிடுவேன் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அந்த புத்தகத்தை நான் அப்படி திறந்தேன். திறக்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் உங்களுடைய எல்லா வரிகளையும் நான் படிச்சுட்டேன், எல்லா கவிதைகளையும் படிச்சுட்டு தான் நான் வந்தேன், ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்தது. அது கவிதைகள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கவிதைகளுக்கான நயங்கள் எதுவுமே அதில் இல்லை, கற்பனைகளும் இல்லை, எதுவும் இல்லை. கவிதைகளுக்கான எந்த ஒரு இலக்கணங்களும் அதுக்குள்ள இல்லை, பிதற்றல்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். அதில் முதல் பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு இது கவிதைகள் அவர்களுக்காக சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த முதல் பக்கம் தொடங்கி இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்தது. ஏன்னா என்னுடைய இன்ஸ்பிரேஷன் கூட அவங்க தான். அதனால எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சவர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சாப விமோசனம் அப்படிங்கிற ஒரு கவிதையில சிற்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சாதாரணமாக சிற்பத்தை பார்த்து எல்லாரும் உறைஞ்சு போறது உண்மைதான். ஏன்னா காதலியை சிற்பத்தோடு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காதலியை தொட்ட உடனே அந்த சிற்பம் உயிர் பெற்று வருகிறது. அந்த காதலிகிட்ட கேட்குறாங்க, என்னுடைய அழகுல நான் உறைந்து போயிருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்த அப்படின்னா நான் உயிர் பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் என்னுடைய எழுத்துக்கள்ல எப்போவுமே முத்தத்துக்கு மிகப்பெரிய இடம் இருக்கும். இதுக்கு முன்னாடி மலர்மதி மேடம் கூட அந்த முத்தத்தை பற்றி ரொம்ப பேசினாங்க. பெண்களுக்கு முத்தத்தை பற்றி எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல, அது ரொம்ப விமர்சிக்கப்படுது அப்படின்னு. அது உண்மைதான். என்னுடைய சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு முத்தத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது கடைசி வரைக்கும் எப்படி முடிச்சிருந்தேன்னா, அத்தனை முத்தங்கள் கொடுத்த பிறகு மறுபடியும் கேட்கிறாங்க இனி ஒரு முத்தத்திற்காக எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று. அந்த முதல் வரிகள் கொஞ்சம் வித்தியாசமா போயிருக்கும். அந்த கடைசி வரிகளை மட்டும் நான் சொல்றேன். அத்தனை முத்தங்கள் வாங்கி
வாங்கிட்டு கடைசியில் அவர் கேட்கிறார், இனி ஒரு புத்தகத்திற்காக எத்தனை நாட்கள் நான் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ அந்த புத்தகம் எத்தனை கொடுத்தாலும் எத்தனை வாங்கினாலும் அதற்கான தேவைகள் ஒருபோது பூர்த்தி ஆகாது. அதை அழகா சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு புத்தகம் கொடுத்துட்டு போ, நான் என்னுடைய சாப விமோசனை பெற்று நான் உயிர் பெற்று எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நுனியில் வழியும் நீர் அப்படின்னு ஒரு கவிதையில அசை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. நம்முடைய தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி எங்கிருந்து எடுத்து இதை கோர்த்து எப்படி இந்த வார்த்தைகள் உருவாச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அத்தனை விளக்கங்கள் நம்ம கொடுக்கலாம். நம்முடைய வார்த்தைகளை தான் எல்லா மொழிகளையும் பயன்படுத்துறாங்க. அப்படியே நம்ம அந்த ஓசைகளை அப்படியே வச்சு தொடர்ந்து பார்த்தோம்னா பல மொழிகளை வச்சு நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ்ல இருந்து எடுத்துட்டு போற வார்த்தைகளுடைய விளக்கங்கள் அந்த கிடைக்கும். அசை அப்படிங்கிறது அந்த அசைவு, காற்றில் அசையக்கூடிய ஒரு கொடி அப்படின்னு சொல்லலாம். வெளியூர்கள்ல நம்ம துணி காய போடக்கூடிய இதுக்கு கொடி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல மட்டும் குமரி மாவட்டத்துல மட்டும் அசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அசை அப்படிங்கிறது காற்றில் அசையக்கூடிய ஒன்று. அந்த அசை அப்படிங்கிறது இதை இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. கவிதையை நான் பெருசா விமர்சிக்கிறேன். ஆனா அந்த அசை அப்படிங்கிற ஒரு மறைந்து போற ஒரு வார்த்தையை, மறைவில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இன்னொரு கவிதை பாருங்க, உயிரியல் நீ அல்லவா அப்படின்னு ஒரு கவிதை. அதுல சொல்லியிருக்காரு பாருங்க, பெண்களுக்கான குணத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு சேலை வாங்க ஒரு கடையை குறைத்து புரட்டி போடுகிறார். ஒரு நெயில் கலர் வாங்க, நகபாலிஷ் வாங்கி முடிப்பதற்குள் 10 விரல் நகங்களையும் வானவில்லாக மாற்றி விடுகிறார். வானங்களுக்கு 7 கலர் தான் உண்டு. ஆனா இவனுடைய காதலிக்கு 10 கலர் இருக்கு அந்த வானவிலுக்கு. ஒரு செண்டு வாங்க சென்றபடி நீல நிற சேலையில் ஒவ்வொரு இடத்திலும் பற்பல வாசனை வீசும். என்னை தேர்ந்தெடுக்க நீ அலைந்த இடங்களில் நான் இல்லாத போவது இயல்புதானே. நல்ல வழிகள் இல்லையா? அதாவது ஒரு சேலை வாங்க அத்தனை கடையை மொத்தம் புரட்டி போடுற, ஒரு கலர் வாங்க 10 விரலுக்கும் நகைச்சாயம் பூசி பார்க்குற, ஒரு சென்று வாங்க உடம்பு மொத்தம் எல்லா சென்னையும் அடிச்சு பார்க்குற. ஆனா என்ன தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீ தேடக்கூடிய இடங்கள்ல நான் இல்லாது போகிறேன். அது உண்மைதான். ஏன்னா இத்தனை ஒரு ஒரு சேலைக்கும் ஒரு நகப்பாலிஷுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருத்தி கண்டிப்பா அவளுக்கான ஒருத்தரை தேடுறதுக்காக கண்டிப்பா அவ்வளவு முயற்சி எடுப்பா. கடைசியில் அவர் சொல்றாரு பாருங்க, என்னை நீ நூலுக்கு அலமாரியில் தேடி இருந்தால் சுகமாக கிடைத்திருப்பேன், என் உயிரியல் அல்லவா அப்படின்னு. ஏன்னா என்னுடைய புத்தக அலமாரிக்குள்ள தேடி இருந்திருக்கிறான், அங்க நான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன், உனக்காக காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதயம் ஒரு கோவில் அப்படிங்கிற ஒரு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பண்டிகை கால விடுமுறைக்கு பின்னால நெருக்கமான பேருந்து நிலையம் நீண்ட நேரமாக பேருந்துகளில் இருக்கைகள் நிறையாவே இருக்கின்றன. நீ ஏறும் பேருந்தில் எல்லா மாணவர்களும் ஒன்று கூடி ஏறிவிடப் போகிறார்கள். நீ பேருந்து செல்வதை தள்ளி போட்டுக் கொண்டிருக்காதே, இதை வெளியே தள்ளி விடுவார்கள். படிக்கட்டில் பயணிக்கும் எனது நீள கற்றை நோட்டு ஒன்று உனது மடியில் அமர்ந்து இதயம் ஒரு கோயில் பாடலை கேட்பதிலேயே பயணிக்கும். இது ஒரு 90-80களில் 80க்கான வாழ்க்கை எனக்கு தெரியாது, 90க்கான வாழ்க்கை எனக்கு நிச்சயம் தெரியும். எல்லாருக்கும் ஒரு காதல் இருக்கும். நிச்சயம் காதல் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா நீங்க கவிஞர்களா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை. நீங்க போய் கவிஞர்கள் அப்படின்னு நான் பட்டுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா காதலில் ஜெயித்தவர்கள் காதலில்லைன்னு சொல்லலாங்க, நான் முடிஞ்சு போச்சு. அந்த கல்யாணத்தோட காதல் முடிஞ்சு போச்சு. அந்த காதல் தோற்றவர்களுக்கான காதல், அந்த இருவரும் சாவது வரைக்கும் காதல் உயிரோட தான் இருக்கு. நம்ம தோற்ற காதலர்களால தான் கவிதைகள் எழுத முடியும், ஒரு நல்ல கவிஞராக மாறவும் முடியும், அந்த காதலுக்கு உயிர் கொடுக்கவும் முடியும். அதுதான் உண்மை. காதல் இல்லை என்று யாராவது சொன்னால் அவன் கவிஞனே அல்ல. இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா தனக்கு பிடித்த ஒருத்தருடைய நிழலை பார்த்தாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது ஒரு 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 இப்போ அவங்க பொதுவா அந்த காலத்துல பேருந்துகள்ல போகும்போது பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகம் தான் வச்சிருப்பாங்க. இப்படி டக்குன்னு தூக்கி வீசிடுவாங்க. அப்படி தூக்கி வீசும்போது அந்த பொண்ணுடைய மடியில போய் அதை டக்குன்னு அழுதி பிடிச்சிக்கும். அப்படி அந்த பொண்ணு டக்குன்னு அதை கேட்ச் பிடிச்சு அப்படியே வச்சுப்பான். அப்படியே நெஞ்சோடு அணைச்சு வச்சுப்பாங்க.
இல்ல அப்படின்னு சொன்னா மடியில வச்சுப்பா, ஏதோ ஒண்ணு பண்ணிப்பா. ஜஸ்ட் இப்படி எடுத்து முத்தமாக அதுக்கு கொடுத்த பையன் தன்னுடைய காதலுடைய நினைவுகள்ல. ஸோ அந்த நினைவுகளை வந்து இவர் அழகா வந்து அந்த இடத்துல விதைச்சிட்டு போயிருக்காங்க. அது அந்த எப்பவுமே அந்த வரிகளை படிக்கும்போது எங்கேயோ மறந்து போன காதல் அப்படியே கொஞ்சம் வந்துட்டு போன ஒரு நினைவு. தேங்க்யூ. அப்புறம் கடிதம் பத்திரமாகத்தான் இருக்கிறது. கல்லூரி இறுதி நாளில் உனக்கு எழுதி வைத்திருந்த மிக முக்கியமான கடிதம் ஒன்றை தயக்கத்தினால் தந்துவிட முடியவில்லை. இது எல்லாருக்கும் இருக்கும். அவங்க சொன்னாங்க, இவரை நான் சந்திக்காமலே இருந்திருக்கலாம், இவங்களை பார்க்காமலே இருந்திருக்கலாம். விஜய் புரன் சிங் மேடத்துடைய கவிதையில இந்த வரிகள் இருந்தது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒருத்தர் இருப்பாங்க, உன்னை நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம், அந்த நாள் என் வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம். நிச்சயம் இப்பவும் இருக்கும், நிறைய பேருடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அப்படி எங்கேயோ ஒரு காதல இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் இன்னும் மனித ஜென்மங்களாகவே வாழறாங்க. இல்லை அப்படின்னா இன்னும் அவங்க ஜடமா மாறி இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நினைவு கண்டிப்பா வேணும். அப்படி ஒரு சொல்லி முடிக்காத ஒரு காதலை வந்து இதுல வந்து அழகாக அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். கடைசி வரிகள் பாருங்க. வெண்மொழியாக நீண்ட கூந்தலில் இறுகிய சேடோடு ஒன்றில் அகப்படாமல் பறந்து கன்னத்தில் உரசும் வெண்மொழியாக வாழ ஆசை என்று மாற்றி படிப்பதென்றால் தந்திருக்கிறேன். கடிதம் பத்திரமாகத்தான் இருக்கிறது. அதாவது கல்லூரி நாட்கள் எழுதின கடிதம் இன்னும் வந்து என்கிட்ட பத்திரமா தான் இருக்குது. ஆனா நீ வந்து மாற்றி படிக்கணும். எப்படி அப்படின்னா, கன்னத்தில் உரசும் வெண்முடியாக வாழ ஆசை என்று மாற்றி படிப்பதென்றால் தந்து விடுகிறேன். அதாவது இளமை காலத்துல நம்ம எழுதின கதை, ஒருவேளை உன்னுடைய கூந்தல் காத்துல பறந்துட்டு இருக்குது, அதை எனக்கு தொட்டு பார்க்கறதுக்கு ஆசை, உன்னுடைய புடவை முந்தாடி அப்படியே காத்துல பறந்து என்னுடைய முகத்துல தவிழ்தல், அப்படியே அந்த வாசனை வருவதற்கு ஆசை, இப்படியெல்லாம் நம்ம நிறைய எழுதலாம். ஆனா அந்த கூந்தல் இப்பொழுது கருமை நிற கூந்தல் வெண்மையாக மாறிவிட்டது. ஆனால் காதல் ஏதோ ஒரு மூலையில் பத்திரமாகத்தான் இருக்கிறது. இளமை கால காதலியை மறந்து போகும். அந்த இளமை கால காதல் மறக்காமல் ஏதோ ஒரு ஓரத்தில் அது இன்னும் முதுமையின் வடிவம் எடுத்து பத்திரமாக இருக்கிறது. அதான் நீங்க வந்து வெள்ளை மொழியா படிக்கிறதா தான் அந்த காதலை இன்னும் உங்ககிட்ட தரதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அம்மனுக்கு வருத்தங்கிற ஒரு கவிதையில பார்த்தீங்கன்னா, இது எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். அம்மன் அலங்காரம் ஊர்ல நடந்தது அப்படின்னா தன்னுடைய ஆளு அம்மனாவே தெரிவா. சாருடைய கண்ணுக்கு அவங்க ஆளு அம்மனாவே தெரியுறாங்க. ஆனா எங்கோ ஒரு மூலையில ஒரு காதல் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. வீட்டம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியாம பார்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்க, ஒரு பயணச்சீட்டின் பின்புறம் உன்னுடன் பேசுவதற்கு நான் சேகரித்து வைத்துள்ள ஆகப்பெரிய விஷயங்களை நெருக்கமாக நான் நகர பேருந்து நடத்துனரிடமிருந்து கடத்தும் ஒரு பயணச்சீட்டின் பின்புறம் சொல்லி முடித்துவிடும். நீ கவனிக்காமல் சாலையில் விட்டறிந்த பயணச்சீட்டு காதல் வெறி கொண்டு பைத்தியமாக பறந்து பறந்து வாகனங்களில் அடிபட்டு சாலையில் செத்து கிடக்கிறது. ரொம்ப வலி. அதாவது நம்ம எல்லாரும் அப்படிதான். நம்ம லவ்வர் கிட்ட இருந்து கிடைச்ச சின்ன சின்ன பொருட்களை கூட அப்படியே பத்திரமா வச்சிருப்போம். அதுல முதல் வரிசையில் இருக்கிற பெரியவர் பேரு தெரியல, ரொம்ப ரசிக்கிறாங்க, ரொம்ப அனுபவம் இருக்கு போல இருக்குது. அவங்களுடைய நினைவுகளை மீட்டு கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். அந்த நினைவுகளோட அப்படி பறந்துட்டு இருக்கேன். ஏன்னா காதல் நம்ம நினைப்போம் சின்ன வயசு பசங்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. கண்ணாடி போட்டவரும் காதல் சுகமா தான் இருக்கும். அது அப்படியே சின்ன வயசுல கூட்டிட்டு போயிடும். அந்த காதல் அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த வலிமை வந்து புரியும். அவங்களுக்கு ரொம்ப அந்த வலிமை புரிஞ்சு சந்தோஷம். பாருங்க, இதுல வந்து அவ்வளவு அழகா சொல்றாங்க. நம்ம பயணச்சீட்டுகளை கூட நம்ம பத்திரமா வச்சிருக்கோம். அவங்க கிட்ட இருந்து நம்ம அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்காத அந்த பயணச்சீட்டு அந்த வாகனத்தின் சக்கரங்கள் அடிபட்டு செத்து கிடக்குது அப்படின்னு. பாவம், அந்த பயணச்சீட்டை எடுக்க முடியாம எவ்வளவு தவிச்சிருப்பாங்க அப்படின்னு. அது இரவலாக நீ என்னிடம் பெற்றுக்கொண்ட ஜெயகாந்தன் கதை புத்தகத்தில் கூட எழுதி முடிக்காத அறமுறை கடிதம் ஒன்று இருந்தது. இரவலாக அவங்க வாங்கின கவிதை அந்த கதை புத்தகத்துல ஜெயகாந்தனையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. எனக்கோ ஒரு காலத்துல இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க பரவாயில்லை, சிவனி சார் ஜெயகாந்தனை எல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. தான் ஜெயகாந்தனை ரொம்ப ரசிக்கிறேங்கிறதையும் இதுக்குள்ள மௌனமா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அந்த காதலை எழுதி முடிக்காத ஒரு காதல் கடிதம்
அதுக்குள்ள பத்திரமா இருக்கிறதையும் அழகா வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நம்ம ஊர்கள முன்னாடி காலத்துல வந்து கிணறு வெட்டும்போது ஒரு வெள்ளை மண் கிடைக்கும் இல்லையா, அதை அப்படியே பெண்கள் இடிச்சு அதை வச்சு கோலம் போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதையும் இன்னொரு எண்ணெய் அப்படிங்கிற ஒரு கவிதையில அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கோலமாக உருட்டுற மாதிரியே எண்ணெய் கொஞ்ச நேரம் அப்படி உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குரல் அந்த கோலத்துக்கு நீ வரையக்கூடிய கோலத்துல எல்லாம் உன்னைதான் தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய கோலத்துக்கும் பெண்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. என்ன அப்படின்னா, கோலம் தெளிவா இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுடைய மனதும் தெளிவா இருக்குது அப்படின்னு பொருள். கோலம் சிக்கலா இருக்குது அப்படின்னா தன்னவருக்கு அவள் மனது சிக்கலாக இருக்கிறது என்று நான் சிக்கலில் இருக்கிற என்னுடைய மனது வேதனைப்படுகிறது என்பதை வெளிக்காட்டுறதுக்காக அவ அப்படி கோலம் போடுவா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லை. பல சிக்கல்களை வச்சாலும் தெளிவா இருக்கிறவங்களால மட்டும்தான் சிக்கலான ஒரு கோலத்தை போட முடியும் அப்படிங்கிறத இந்த காலத்தில் பெண்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ பூவாக நீ வந்திருக்கலாம், பூவாக நீ வந்திருக்கலாம். அந்த கவிதையில பாத்தீங்கன்னா பாவம் பல வடிவங்கள் அந்த காதலர் எடுக்க வேண்டியது. நீ கடைசியாக ஏறி சென்ற பேருந்து நிலையத்தை விட்டு நான் வேறெங்கும் சென்றதில்லை. தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் சுற்றி திரிந்ததால் காவல்துறையின் எச்சரிப்புக்கு ஆளானேன். திருடர்கள் ஜாக்கிரதை. அந்த பெண்ணின் மனதை திருட போனதுனால திருடர் பட்டம் கிடைச்சாச்சு. ஒருவர் நாளிதழ்கள் விற்க முடியுமா என்றால் பேருந்துகளில் ஏறி நாளிதழ்கள் மாலைகள் விற்பனை என்ற பெயரில் தேடி பார்க்கிறேன். பேப்பர் காரமும் ஆயாச்சு. பரவாயில்ல, ஒரு வேலை கிடைச்சாச்சு. ஒரு பூக்கார பாட்டி நட்பாக பழகினார். அவருக்காக மகிழ்ச்சி விட்ட போது பூவாக நீ வந்திருக்கலாம் தான், என்ன பண்றது, வராம போயிட்டாங்களே. சோ இப்ப பூக்காரனும் ஆயாச்சு. நான் காலமான பிறகு கூட ஒரு நாள் நாகர்கோவில் பேருந்து நிலையத்திற்கு வந்துவிடக்கூடும். நான் இல்லாத பேருந்து நிலையம் எங்கும் நான் இருப்பதாக நீ தேடிக் கொண்டிருக்கும் போது ஒரு பக்கத்திருக்கையில் பெண்ணொருத்தின் வழியில் கடைசி கவிதை நூலாக நான் படித்திருப்பேன். நீ பூவாக நீ வந்திருக்கலாம். இந்த கவிதைக்கு கடைசி கவிதை நூல் அப்படின்னு சொல்லி நீங்க தலைப்பு வச்சிருந்திருக்கிறா. உண்மையா இந்த கடைசி வரிகள் ரொம்ப வலிக்குது. ஏன்னா காதலை தோற்று போனவர்கள், காதலை வெளியே சொல்ல முடியாம தவிச்சவங்க, அது ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டே பிரிச்சு போற பிறகு அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கை, அவங்க காதலை வெளிப்படுத்தி இருக்க கூடாது. அதாவது காதலை சொல்லி அந்த காதல் ஒரு பிரிவு வந்ததுன்னா அது பெரிய வழியை தராது. அந்த காதல் சொல்லப்படாத போது அந்த நபர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருந்தாங்க அப்படின்னா திருப்பி அந்த நபரை பார்க்க முடியாத நாட்கள் மிகுந்த வழியை உருவாக்கும். இது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்றேன். என்னுடைய மாமா பையன் என்னுடைய ஒருதலை பட்சமாக காதலித்து கடைசி கல்யாணம் முடிக்க முடியாம வேற கல்யாணம் பண்ணி திடீர்னு இறந்து போய் கடைசி நேரத்தில் என்னுடைய கணவர்கிட்ட நான் சொன்னேன், என்னுடைய மாமா பையன் கல்யாணம் பண்ண முடியாம வேற கல்யாணம் பண்ணி ஏதோ கஷ்டத்துல அடிபட்டு இறந்துட்டான். அவன் இறந்து போயிட்டான். அவனுடைய உடலை வந்து கடைசியா எனக்கு ஒரு முறை பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி இறைச்சி அந்த ஊர்ல போய் முடியவும் சினிமாவில் சீன மாதிரி மண்ணு கொண்டு நிரப்பவும் கரெக்டா இருந்தது. எனக்கு கடைசி வரைக்கும் அந்த முகத்தை எனக்கு பார்க்கவே முடியல. உண்மையை சொன்னா அவனை நான் கடைசி முதலும் பார்க்கல, கடைசியும் பார்க்கல. என்கிட்ட கேட்டாங்க, என்ன உனக்கு பிடிக்காதா அப்படின்னு. இல்லை பேச மாட்டேன்னு கேட்டான். பேச மாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் நானும் அவனும் கடைசியும் முதலமா பேசிக்கிட்ட ஒரு வார்த்தை. என்னவோ மாமா பசங்கிட்ட பேசினா அவங்க நம்மளை கொண்டுவாங்க அந்த காலத்துல ஒரு பயம் இருந்தது போல. ஸோ அந்த 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 கடைசியா பார்க்க முடியாத வழி வந்துட்டு நிச்சயம் நிறைய அந்த சொல்லப்படாத காதல்கள்ல நிறைய இருக்கும். அந்த வழியை அந்த கவிதைகள்ல வந்து உணர்த்தியிருந்தாங்க. அது ரொம்ப தொட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் மருதாணி அப்படிங்கிற ஒரு கவிதை. அதிகம் சிவக்கும் என்பதற்காக மருதாணி இலைகளோடு ஒரு விசிறையும் உயிரோடு வைத்து அரைத்து விரல்களில் பூசிட கொலபாதகி. இது எல்லாரும் செய்யக்கூடியதுதான். உண்மையிலே விசிறு வைக்கிறதுனால மருதாணி செவக்கோடு செய்யாது, எல்லாரும் இதை செய்யும். அந்த பழைய காலத்துல பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த இடத்தை வந்து அழகா வந்து அந்த அவர் பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. கவிதைகள் வழக்கம் போல அது காதல் கவிதைனா அந்த அந்த பழக்கத்தை அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அடுத்து தள்ளுபடி செய் அப்படிங்கிற இடத்திலே வந்து காதல் அறம் மீறப்படுவதாக என் மீது குற்றங்கள்
சுமத்தும் குற்றங்கள் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத வழக்குகள் தான். பேருந்தின் ஒரே இருக்கையில் அமர்ந்திருந்த அம்மா என்னதான் எல்லை மீறலை நிகழ்த்தி இருக்க முடியும்? கூட்டம் குறைவாயிருந்த திரையரங்க பால்கனியில் ஒரே ஐஸ்கிரீமை 2 உதடுகள் இணைத்து உட்கொள்ளும் சமபந்தி நிகழ்வை நீ குற்றமாக்குவது தண்டனைக்கு உரியது. கோபத்தேரோட்ட முடிந்த இரவில் சிறிய முடுக்கு வழியில் நீயும் நானும் எதிரெதிரே நமது இல்லங்களுக்கு தனியே கடந்து செல்ல நிகழ்வில் என்ன விரத முறிவு சம்பவங்கள் நடந்திருக்கும். புகார் மனுவை தள்ளுபடி செய்ய நீ வழக்கை திரும்ப பெறும். எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் ஒன்றும் செய்யலப்பா, நானும் அதேதான் சொல்றேன், நான் ஒன்றும் செய்யலப்பா, நல்லா இருக்குது. அது பொதுவாக கவிதைகள் அந்தந்த நேரத்துக்கு நமக்கு மனசுல எப்படி பேசுதோ அதை பொறுத்துதான் இது பண்ண முடியும். மற்றபடி கவிதைகள் யாருமே கவிதைகளுக்கு ஒரு விமர்சனம் தர முடியும். என்னுடைய மனசு எப்படி இருக்குதோ அதுதான் கவிதை, உங்க மனசு எப்படி இருக்குதோ அதுதான் கவிதை. நான் எழுதிட்டு போவேன், சில அது எனக்கே பிடிக்காது, எழுதி வேகமாக யாருக்கும் பிடிக்காது, எனக்கு மட்டும் பிடிக்கும். அதே மாதிரி சில வரிகள் எல்லாருக்கும் பிடிக்கும், சில வரிகள் பிடிக்காது. ஸோ நான் ரசித்த வரிகளை உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன். அதுக்காக மறுபடி இப்படிதான் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நான் முடிச்சிருக்கேன் அப்படியே. அடுத்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறத கேரளாவில் கல்வெட்டி கடத்துறத தன்னுடைய காதலோட சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. அது பாராட்ட தகுந்த விஷயங்கள். ஸோ அவருடைய கவிதைகள் அழகாக எழுதியிருக்கிறீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா நீங்க உங்களுடைய எழுத்துக்கள்ல இன்னும் அந்த 80கள்லையும் 90கள்லையும் தூங்கிட்டு இருக்காம அப்படியே 2025க்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.